சென்னையில முக்கியமான இடங்கள்ல ஒரு இடம் அடையாறும் கூட. அந்த அடையாருக்கு ஏன் அடையாறுன்னு பேர் வந்ததுன்னு பாத்தீங்கன்னாக்கா பெரிய ஹிஸ்டரி ஒண்ணுமே இல்லை. அடையாறுன்னு எல்லாருமே கூப்பிடுறாங்க. இன்னை வரலாம் அது அடையாறாவே தான் இருக்குது. இந்த அடையாறுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அடையாறு ஆலமரம்னு ஒண்ணு இருந்தது. பல வருடம், அதாவது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இது பாதுகாக்கப்பட்ட ஒரு ஆலமரம். சுற்றுலா பயணிகள் எல்லாருமே ஆர்வமா பார்த்துட்டு போன ஒரு இடம் இது. இப்போ ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் எடுக்கப்பட்டுச்சு. ரொம்ப வீக் ஆனதால அதை எடுத்துட்டாங்க. அதுவும் இல்லாம இந்த அடையாரை சுத்தி என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா தரமணி, பெருங்குடி, இந்திரா நகர், இந்த மாதிரி முக்கியமான நகரங்கள் இருக்கு. இந்த இடத்துல என்ன ஃபேமஸ்ன்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே சுத்தி சுத்தி இருக்கிறதெல்லாம் ஐடி ஆபீஸ் தான். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னாக்கா, அதாவது படிச்ச இளைஞர்களுக்கு ஒரு இடத்துல இல்லைனாலும் இன்னொரு இடத்துல ஈஸியா போய் நீங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை கேதர் பண்ணலாம். தரமணியில தான் டைட்டில் பார்க் இருக்குது. டைட்டில் பார்க் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். இது அடையாறுல இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு. இது ஒரு பெரிய அடையாளமா நீங்க வச்சுக்கலாம். அடையாறுன்றது ரொம்ப பெரிய ஏரியா. இது ஒரு விஐபி ஏரியா. அடையாறுல இருந்து மகாபலிபுரம், விஜிபி கோல்டன் பீச், கோவளம் பீச், ஈசிஆர் ரோடு இதெல்லாம் ஃப்ரீக்வன்சியா போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட பஸ்ஸுங்க கிடைக்கும். மற்றபடி இதுல பெரிய சிறப்பா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அடையாரை சுத்தி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அடையாறுல ஐடி ஃபீல்டு ஏகப்பட்டது இருக்கு. அடையாறுல ஆலமரம்னு ஒண்ணு இருந்தது, இப்போ இல்லை. அடையாறு பீச் பக்கம். மற்றபடி உங்களுக்கு அடையாரை பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்லை.